So I'm Dr. Ganeshnath Kedishwar, Deputy Commissioner of Sri Lanka to Chennai. So dear media friends, I'm very honored to be here. So this is our third day of the event, the roadshow, after Madurai, Coimbatore, and now in Chennai. தமிழில் பேசினா நல்லா இருக்குமா? சரி, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். எனது பெயர் கேதீஸ்வரன் கணேஷ்நாத். நான் இலங்கையின் துணை தூதர். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இதனோட டூரிசம் ரோட் ஷோட மூணாவது ரோட் ஷோ சென்னையில் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது நாங்கள் வந்து நம்ம நாட்டோட டூரிசம் வளர்க்கறதுக்காக வேண்டி செய்கிற ஈவெண்ட். ஸோ திஸ் event is mainly done by the Sri Lanka Tourism Promotion Bureau and SLB, which is done annually. So our Honorable Minister of Tourism, who is also our Foreign Minister and Foreign Employment, Honorable Vijay Hera, Minister, under the Minister's guidance, this has been taken to Chennai today. So please, if you have any questions. How do you see Chennai as a market? Yeah. ஜனவரியிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் 3,75,000 டூரிஸ்ட் வந்திருக்காங்க. நம்மளோட ஹையஸ்ட் வந்தது 4,28,000 2018. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த 375,000 டூரிஸ்ட் அரைவல்ஸில் நம்பர் 1 ஸ்பாட் இருக்கிறது சென்னை. அது எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்லணும்னா, நம்ம சென்னை நம்பர் 1 இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னால் 500,000 அச்சீவ் பண்ணுறது. ஏன்னா இந்தியா தான் எங்களுக்கு நம்பர் 1 மார்க்கெட் ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ அது சென்னையிலிருந்து நாம் ஜென்ரேட் பண்ணினா தான் இந்த நம்பர்ஸ் அச்சீவ் ஆகலாம். அதுதான் எங்களோட சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சரவை அவங்க சேர்ந்து தமிழ்நாட்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டால் 3வது நாளாக நடக்குது. முதலாவது மதுரையில் பண்ணோம், on the 6th 8ஆம் தேதி கோயம்புத்தூரில் பண்ணோம், இன்னைக்கு சென்னை. ப்ரீ கோவிட் லெவல் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். நம்மளோட பெஸ்ட் இயர் வந்து 2018 தான் இருந்துச்சு. அது வந்து 4,28,000 இந்தியன் அரைவல்ஸ். இந்த வருஷம் எங்களுக்கு அந்த நம்பர் சர்பாஸ் பண்ணலான்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லா டாப் சிட்டிஸ்ல இருந்து வராங்க. அதுல நம்பர் 1 சென்னை இருக்கு. அதுக்கப்புறம் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர். Chennai is actually 22%. So we have got this year so far till September 375,292 tourists have come from Chennai. Yes. That's from India. From India. From India, out of which 22% is Chennai. And how many flights from Chennai do you have on an average? We have 88. Sri Lankan Airlines daily 3 flight இருக்கு. அதோட இப்போ இண்டிகோ 3 ஃப்ளைட் இருக்கு. ஏர் இந்தியா 1 ஃப்ளைட். செப்டம்பர்லேருந்து ஏர் இந்தியா டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் இண்டிகோ ஒரு ஃப்ளைட் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இண்டிகோ 4 ஃப்ளைட் per day. Sri Lankan Airlines 3 flight per day, 7 flight per day. So this is the highest number India இருந்து Sri Lanka. On a weekly, total India we have 88 flights weekly. So தமிழ்நாடு பார்க்கணும்னு சொன்னா திருச்சியிலிருந்து 8 flight இருக்கு, மதுரையிலிருந்து இன்னொரு 6 flight இருக்கு. So highest number of flights from Tamil Nadu is flying to Sri Lanka. It's almost 35 flights a week. Why did Air India suspend their flights to Chennai? That's a question to Air India. That we cannot answer. So people come to Sri Lanka for what purposes they come? Spice meetings or meeting destinations or what? Actually, Sri Lanka earlier last year 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்
டூரிஸ்ட் ஹனிமூன் ட்ரிப்பு இல்லை ஃபேமிலி ட்ரிப் டூரிசம் பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ லேட்டஸ்டாக லாஸ்ட் இயர்ல இருந்து நாங்கள் எப்படி பிஸ்னஸ் எடுக்கிறோம்னா அந்த ராமாயணா டூர் நோ கெட்டிங் மோர் ஃபேமஸ் ஃபெமிலியர் தி அவர் சவுத் இந்தியா. ஸோ நிறைய பேசஞ்சர்ஸ் அதுவும் குரூப்பாக வந்து போகிறது வந்து இந்த ராமாயணா டூர் பிலிகிரேஜ் டூர் நல்லா நிறைய போகிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மொழி கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒத்து போகிறது, அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க வந்து ஒன்றா இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்ரீலங்கா போகிறதுக்கு. ஆஸ் அ ட்ராவல் ஏஜென்சி நாங்களாம் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இப்போ இந்த செக்டரில் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கும் நிறைய இன்கம்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். மெயினாக வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ரீலங்கன் பீப்புள் கொடுக்குறது அமேசிங். அதுதான் எங்களுடைய என்ன சொல்கிறேன்னா அந்த கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஸோ இயற்கை இருக்காங்க, கடல் இருக்கு, நிறைய விஷயங்கள் அண்ட் இந்த ஆன்மீகமும் இப்போ அதோட சேர்ந்துக்கிட்டதுனால நிறைய பேர் இருக்கு விரும்புகிறாங்க போகிறதுக்கு. What is the best season to come to Sri Lanka? வெதர் தான் அங்கேயே இருக்க போகுது. மேபி ஜூன் ஜூலை அந்த ரெயின் 2 மாசம் தான், அதுக்கு மேல பெருசா இருக்காது. யூஸ்வலாவே ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் வெரி டிபிக்கல் வெரி குட் வெதர். Northeast also got impacted. ஆமா, அது எப்படின்னா நார்மலா வந்து சென்னையில ஈஸ்ட் எங்களோட போத் சைட். ஸோ ஒரு சீசனுக்கு வந்து ஒன் சைட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது பேருவல மெலிசா நிக்கரவு சைட்ல ஒரு சீசன் இருக்கும். மான்சூன் டைம் வெதர் நல்லா இல்லாத போது மற்ற சைட் பாசிக்குடா அருகம்புலி சைட் வந்து நல்லா இருக்கும். மட்டக்களப்பு, ட்ரிங்கோமலி, நிலாவெளி பீச். ஸோ பேசிக்கலி ரைட் த்ரூ 12 months ஃபுல்லாவே வந்து எங்களுக்கு வந்து சீசன். And did you see a spot in the tourist arrivals after visa free arrivals? Yes, we do. That is why our government has continuing giving visa free to many countries, mainly to India. It started with India, I believe. We see it as a very positive. You're seeing more influx. Yeah. And main thing, அதை விட வந்து முக்கியமா வந்து இந்தியன்ஸ் they come. We have a famous temple called கதிர்காம முருகன் டெம்பிள். ஆறுபடை வீடு மாதிரி முருகனோட ஒரு ஃபேமஸ் கோயில். அதுக்கு ரொம்ப பேர் வருவாங்க. அண்ட் அதோட ஜஃப்னா சைடில் எங்களோட கல்ச்சர் சிமிலர் கல்ச்சரில் ரொம்ப கோயில்கள் இருக்கு. ஸோ நல்லூர் முருகன், அது மாதிரி கணக்க கோயில் வந்து பீப்புள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கு. ஆக்சுவலி அதை வந்து நாங்கள் மெயினாக ஐ வாண்ட் யூ ஆல் டு give pass the message to the Indians, our fellow tourists coming, for them to explore north and east where there are temples. And கதிர்காமம் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். அதுல இருந்து ஒரு 2 hours வந்து உகந்தை இருக்கு ஈஸ்ட்ல, அருகம்புலி பக்கத்துல உகந்தையில் இருக்கிற அந்த முருகன் டெம்பிள் இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல். அண்ட் ஆல்சோ கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம். என்னோட பேரே திருக்கேதீஸ்வரம் தான் வந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல தலம். அது மாதிரி கணக்க கோயில்கள் உள்ளன ஸ்ரீலங்கா. என்னன்னா பக்கத்துல நாடு. ஸோ இந்தியன்ஸுக்கு ஸ்ரீலங்கா வரும்போது கரன்சி வெளியில பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட் ஃப்ளைட் வந்து ஷார்ட் 1 hourல வந்துடலாம். நாங்கள் எப்பவுமே எங்களோட உறவு க்ளோஸாக ப்ளஸ் இந்தியன்ஸ் the பேக்கேஜ் இந்த டைம் லைன் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு சாட்டர்டே சண்டே இருக்கும். ஸோ அந்த டைம் லைனால மோர் இந்தியன்ஸ் ப்ரிஃபர் இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு ஸ்ரீலங்கா வர்றது வந்து பெட்டர் ஆப்ஷன் எக்கனாமிக்கல் வைஸ் அண்ட் வித் த லொக்கேஷன்ஸ் அண்ட் what are the பியூட்டிஃபுல் நேச்சர் ஆஃப் ஸ்ரீலங்கா. எல்லாமே வாட்டர் ஃபால் இருந்து கோல்ட் வெதர்ல இருந்து எல்லாமே ஒரு 2 hours ட்ரைவ்ல இருக்கு. கடல் இருக்கும், மலையில போன குளிர் அழகான தேயிலை தோட்டம் ஏரியாவில். இங்க கொடைக்கானல், ஊட்டி மாதிரி ஆக்சுவலா அதோட அழகா இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி ஒரு 3-4 hours ரேடியஸ்ல உங்களுக்கு கோவா வெதர் வேணுமா, கோடைக்கானல் வேணுமா, ஊட்டி வேணுமா, எல்லாம் ஒரு 3-4 hours. ஸோ உங்களுக்கு டொமஸ்டிக் போகிற காஸ்ட்டை விட குறைஞ்ச காஸ்ட்ல ஸ்ரீலங்கா பண்ணலாம். அதான் நாங்கள் ரொம்ப புஷ் பண்ணி இந்தியன் டிராவலர்ஸை ட்ரை பண்ணுறோம் ஸ்ரீலங்கா. What is status of ferry service now?
Ferry service, I think it's happening. It's on and off. It's not been Seasonal because of because seasonal, but they are working on it. I think soon it will be Why established. is that taking off? Why not? Last 2 years, they're going on off and on. See, once something starting new, eventually it will happen. They were doing their trial runs, so they are working on it. I think they will Of fix it course, very soon. rain season also rough sea. Yes. It's a Very rough difficult sea. to say. Rough sea. Yeah, it's going on now. Too. It's, yeah. நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஜெஃப்னா இருக்கு பட் பிகாஸ் ஆஃப் த சீசன் ரெய்னி சீசன் Tourists வராங்க. கடல் வழியா வராங்க. அது இன்னும் ப்ராப்பரா ஸ்ட்ரீம் லைன் ஆகல. On and off நடந்துட்டு இருக்கு, but it will be streamlined with both the governments intervention. It will be streamlined properly. கொஞ்சம் கொஞ்சமா they are working on it. And I think it will be streamlined soon. What about cruise services between Chennai So and- cruise, I heard there's a cruise called Kodiala, right? Yeah, cardio. Kadiala, yeah. So that was going. there is a one seasonal cruise operating from Cochin to Hambantota and Trincomalee, and then going on the same circle back to Cochin. So that's once again seasonal. So Mr. Raja will explain here. See, cruise will start from June, it will end in August. Here, actually, our sea இருக்கு இல்லையா, அந்த சீயோட ரஃப்னஸ் பெட்டரா இருக்கிற சீசன் வந்து ஜூன் டு ஆகஸ்ட். அந்த டைம்ல தான் தேர் ஆப்ரேட்டிங் சென்னை டு அமர்ந்தோடா தென் கம் பேக் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ். You're saying Kochi, Chennai, Hambantota. நோ ஆக்சுவலி இந்த ஷிப் ஃப்ரம் பாம்பே, அந்த பாம்பேல இருந்து வரும்போது கொச்சி வழியா அப்படி வரதான் அது. இங்க வந்த பிறகு இந்த ஸ்டேஷன்ல அந்த நம்ம சென்னை டு மன்னார் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வர்றது Sometimes பாண்டிச்சேரியில இருந்தும் பண்ணுவாங்க. What is the route like? Bombay, Kochi, Chennai, Hambantota. How? இல்ல அந்த ஷிப் வர்றதுக்கு கடல் வழியா வரும்போது பாம்பே கொச்சின் வழியா வந்து இங்க வரும் சென்னைக்கு வந்து இங்க இருந்து சென்னை டு விசாகப்பட்டினம், சென்னை டு பாண்டிச்சேரி ஆர் அம்மந்தோட்டா அந்த மாதிரி ஸ்ரீலங்காக்கு போயிட்டு வருது. அதெல்லாம் ஒரு ஐடியா. இட் இஸ் நாட் Within Sri Lanka, travel பண்ணிட்டு So within Sri Lanka, southern part நீங்க கனெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு we have a proper highway. அதாவது ஏர்போர்ட்ல இருந்து ஹம்பாந்தோட்டா வரைக்கும் ஹைவே இருக்கு. ஆக்சுவலா 1-2 hours டிஸ்டன்ஸ்ல எல்லா இடத்தையும் ரீச் பண்ணிக்கலாம். கொலம்புல இருந்து கேண்டி டுவர்ட்ஸ் த மவுண்டன் சைட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா போகும்போது அதுக்கு ஒரு ஹைவே இருக்கு, குருநாகல் வரைக்கும் இருக்கு. ஸோ த ரோட்ஸ் ஆர் வெரி குட். ட்ராவல் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் மெயினாகவே. How many days does one need to cover? One second, yeah. Yeah, within Sri Lanka, we have train, we have bus, we have taxis, we have coaches, tourists, operators do all that. And also we have heli tours, we have helicopters, and now we have yachts, yacht la polam. It was the seaplane. Yeah, seaplanes. So we have almost all the facilities to care. So please tell about the accommodation. How many days do you need to cover? Okay, Sri Lanka, I think he'll be the right person to tell you about that. See, Sri Lanka, you can spend from 4 nights to 30 nights. Entire Sri Lanka பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒரு மாசம் தான் டைம் வேணும். நாங்கள் அந்த மாதிரி பண்ணணும். மினிமம் வந்து 4 days. 4 daysல இருந்து 25 days கூட ரைட் பண்ணணும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் வெறும் சென்னை மட்டும் பார்க்கணும்னா 2 night 3 night போகணும் இல்லையா? இதே தமிழ்நாடு மொத்தம் பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு மாசம் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து இட்ஸ் வாஸ்ட் ஏரியா. பெரும்பாலும் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ்ல ரீச் ஆகிடும். ஸோ எப்பவுமே ஜென்ரலாக இப்போ இந்த ராமாயண டூர் இதெல்லாம் வந்து ஒரு 10 days வேணும். இந்த ஹனிமூன் கப்பல் அவங்களுக்குலாம் கூட 10 days நாங்கள் கொடுக்குறோம். இது மாதிரி எதனா டூர் பேக்கேஜஸ் இதெல்லாம் இருந்தால் நாங்கள் எங்களோட டூர் அசோசியேஷன் விஆர் மெம்பர்ஸ் நிறைய டிராவல் ஏஜென்சி நீங்கள் அப்ரோச் Is this the first time you're going to the roadshow? No. every year. No, we have been having continuous roadshows in the past. Of course, Tamil Nadu focus. I mean, after few years we are doing. So it happened before COVID. After COVID, there was a pause. Then we started last year, right? Yes. 2 years before. 2 years, yes. 2 years before. And 23 also to add something to what Ms. Raja said, we are looking at new tourism segments like Ramayana. We are heavily promoting Ramayana trails, the real Ramayana trails. We want people to experience. So we want to transform
this current trend to a regular pilgrim movement, because there are a lot of Ramayana believers in the south and in general in India. So our attempt is to promote Ramayana as a regular pilgrim movement, and also another upcoming trend is the MICE tourism. தேவகி அம்மா கூட ஒரு போன மாதம் ஒரு 200 passengers எடுத்துகிட்டு போன group, MICE group. So these are the new trends that is coming up. Yeah, that's what I got. In the market. The travel industry வந்து what was கோரிக்கை இருக்கு to the tourism department of Sri Lanka. See, as PM, our Prime Minister Modi ji சொன்ன மாதிரி INR, our Indian rupees should be accepted everywhere in Sri Lanka. All merchants, either it can be a GPay also should be facilitated for us. Tourists இருக்கிறதுனால Paytm, GPay இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறோம் with the tourism department since our high commissioner is here. And next thing is scenic trains ரொம்ப குறைவா இருக்குது with the limited numbers where we are not able to get confirmation. So that should also be taken into consideration. And next thing is fast immigration process க்கு ஏதாவது பண்ண முடியுமா instead of having a long queue. Now இப்ப ETA electronic travel இது வந்திருக்கு. What they have done is on 15th October வந்து that is compulsory. முன்னாடி போயிட்டு நீங்க ஃப்ரீ விசா வாங்கிட்டு உள்ள போகணும். இப்ப அப்படி கிடையாது. இந்த ETA வந்து கம்ப்ளீட் பண்ணி you should get that approval and then you have to travel. But that you get it within half an hour. And you fill up பண்ணலாம். See, this is like to avoid many things. நீங்க வரீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியணும். So that is a very good process which we can accept it, though it's on arrival visa, free visa தான். ஆனா இந்த ETA approval ஓட தான் you have to go inside. That is coming into force from October 15th. And these are the things which we have been asking. And இந்த கோரிக்கையில் நீங்க கண்டிப்பா இதை insist பண்ணி I want you to mention it in your tomorrow's daily. And we have to we are having a situation like India வந்து real, I mean MICE movements சரி டூரிஸ்டும் சரி ஒரு half an hourல நீங்க வந்துட்டு நான் எங்கேயாவது போகணும், நாளைக்கு போகணும், எல்லாரும் என்ன பண்றோம் 4-2 நாள் லீவ்னா அப்படியே உடனே எங்க போகலாம் அப்படின்னு பாக்குறோம். So they are our neighbors, they are very close to our heart. Just within 1 hour you can go to Colombo. At the same time காலையில வந்தீங்கன்னா ஈவினிங் டிராவல் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 nights வேணாலும் சரி 4 nights வேணாலும் சரி. And you got very good DMCs who are here, who have displayed their products. நீங்க எல்லாரும் ஒரு வாட்டி அந்த ப்ராடக்ட்ஸை பாருங்க. There are new products, something usual can be Aurelia, Colombo இப்படிலாம் இல்லாம different. Now we have started promoting Jaffna. We are asking for more of flights from India to Jaffna. ஒரே ஒரு flight தான் Indigo. We want more of flights, more of hotels also, which we have to promote Jaffna. That's also a very good destination. இது மட்டும் பார்க்கலாம். We have to go and explore Sri Lanka, and who all have not been there, request you all to go and explore also. Thank you. Thank you, Mrs. Devaki. So, என்னன்னா இந்த லைன் ETA நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து ஆன்லைனில் இது ஒரு 2 minutes வரும். அது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஆன்லைனில் உங்கள் டீட்டெயில்ஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை ஃபில்லிங் பண்ணினா உங்களுக்கு ஒரு 1 hourக்குள்ளேயே அந்த இது வந்துடும் கன்ஃபர்மேஷன். ஸோ அது பண்ணதே அங்கே இமிகிரேஷனில் க்யூ இல்லாமல் அங்கே போயிட்டு க்யூ இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட். அது இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து அது ஆன்லைன் அரைவலே வச்சுருந்தோம். ETA எடுத்துகிட்டு போகலாம், ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து மேடம் சொன்ன மாதிரி ETA அங்கே இருக்கும், பட் இட் வில் பி a free visa. And other thing, request the scenic trains. Yes, we have. It's a beautiful scenic trains. We have from Alla, Nuerelia mountain areas. Already இருக்கு. அவங்க request நாங்கள் வந்து Sri Lanka And also tourism minister. they have streamlined the process of getting the tickets from scenic train. Yeah, so tickets It's also made easy now. we can do it online. So we will ask our tourism promotion bureau to share you all the details.
அண்ட் தி அதர் ஒன் இமிக்ரேஷன்ல கியூ வந்து see we have expanded to the maximum. I mean, we will be doing expansion as well. But anywhere in the airport, if you go, even இந்தியாவிலேயே நான் 1 hourல இருக்கேன், அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும் சொல்லுங்க. ஸோ we will definitely consider your request. And பட் இது வந்து நார்மல் டூரிசம் விட I want to add some additional. ஸ்ரீலங்காவில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த யாட் கல்ச்சர் வந்து. ஸோ அங்கே இப்போ வந்து ரஃப்லி வந்து யாட் வந்து 4 ரூம்ஸோட நீங்கள் கடலில் போயிட்டு ஃபிஷிங் போகலாம். யூ கேன் டூ சி ஆக்டிவிட்டீஸ், ஜெட்ஸ்கி. அது வந்து இந்தியன் ருபீஸில் வந்து ஒரு 20,000-30,000 ருபீஸ்லேயே நீங்கள் ஒரு 10 பேர் போயிட்டு ஸ்ரீலங்கா ரொம்ப அழகாக இருக்கும். நைட் ஈவினிங் 6க்கு அப்புறம் போர்ட் சிட்டி பக்கத்தில் எல்லா ஹோட்டல்ஸும் வந்து வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஈவன் ஜஃப்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வாட் ஐ சஜஸ்ட் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஷுட் கோ ஃபார் திஸ். வி ஹேவ் பியூட்டிஃபுல் இது வைல்ட் லைஃப். We have UNESCO வந்து heritage cities. We have Sigiriya, and you can go into modern places in the what do you call the national parks. அது குமணன் ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, அது வந்து உகந்தை முருகன் கோயில் பக்கத்தில், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஈவன் பிரிட்டிஷ் டெப்யூட்டி ஹை கமிஷனர் ஃபேமிலி தே விசிட் தேர். US சிஜி போயிருந்தாங்க லாஸ்ட் வீக். ஸோ அந்த குறைந்த விலையில் அதிகமான ஒரு சந்தோஷமான ஒரு விடுமுறைக்கு ஐ ரெக்கமெண்ட் ஸ்ரீலங்கா. கண்டிப்பாக எல்லாரும் வந்து